நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, வேகத்தால் யோகம் கிடைக்க போகும் ஒரு பொன்னான நேரம், அதுவும் குறிப்பா ஜெய விஜய நேரம்ங்க. சத்தியமா உங்களுடைய வாழ்க்கையில குரு சனியினுடைய தொடர்பால் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றம், ஒரு தாக்கம் ஏற்பட போகுது. விஸ்வரூப வெற்றி கிடைக்க போகுது. தர்ம கர்ம தாரபலம் சொல்லக்கூடிய யோக பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. இன்றைய பதில குரு சனி தொடர்புடைய பலங்களை தான் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு அதிசார பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம கிளிக் பண்ணிச்சுங்க. அந்த நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஓம் மகிஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசியின் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் வீடான மீனத்தில் வக்ரகதியில இருக்கிறார். நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த ஒரு நேரத்தில் அக்டோபர் மாதமே, அதாவது நவம்பருக்கு முன்னாடியே குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்சு உச்சமடைந்திருக்கிறார். அப்ப குருவனுடைய பார்வை சனி பகவானுக்கு ஏற்படும். சனிவான் கர்மக்காரகன், குருவான் தர்மக்காரகன். தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகி இருக்குது. அது எப்படி உருவாகி இருக்குது அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு தாங்க மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். ஏன்னா 7ல் குரு பகவான் நேரடி குருனுடைய சமசப்தம பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்குது. குரு நேரடியா மகர ராசியை பார்க்கிறார். மேலும் ராசிநாதன் சனி பகவான 9ஆம் பார்வையா பார்க்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அதுவும் குறிப்பா 3ஆம் வீட்டுல ஏற்பட்டிருக்குது. 3ஆம் வீடு தைரிய வீரிய விஜயஸ்தானம், ஜெயஸ்தானம். அப்படின்னா என்னங்க அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணாலும் மிகப்பெரிய அளவு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அதுல குறிப்பிட்டு எந்தெந்த விஷயத்தில் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். இந்த 3ஆம் வீட்டுல சனிபான் இருந்து குருனுடைய பார்வை, குரு சனியுடைய தொடர்பு. பதிலுக்கு சனி பகவான் குருவை பார்க்கல, குரு மட்டும்தான் சனி பகவான் பார்க்கிறார். ஒரு அசுப கிரகமான சனி பகவானை முழுச்சுவரான குரு பார்த்தால் சனி பகவான் நல்ல பலனைத்தான் கொடுத்தாக வேண்டும். அது அதீதமான முறையில். ஸோ எந்தெந்த விஷயத்துல நடைபெற போகுது அப்படின்னு கேட்டா, மகர ராசிக்காரங்க முதல்ல இந்த கூட பிறந்த சகோதர சகோதரி சொல்லக்கூடிய வீடு இந்த 3ஆம் வீடு. அப்போ கூட பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், இல்லை கூட பிறந்தவங்களால ஒரு சண்டை சச்சரவு இருக்கு, கூட பிறந்தவங்களால ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு, இல்லை சொத்து பிரச்சனை இருக்குது, கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை, அதை நினைச்சு என்னுடைய வாழ்க்கை தடைபடுது அப்படின்னு புலம்பி தூக்கக்கூடிய மகராசிக்காரனுக்கு அந்த கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனையும் இப்ப சரியாகும். எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் அவர்கள் விலகுவார்கள். அவர்களால் ஏற்பட்ட நேரடியான மறைவான பிரச்சனை இப்போ உங்களுக்கு குறையும். உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அவங்க ஒரு தடையா இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் திருமணம் இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அவங்க திருமண விஷயங்கள் டக்கு நடந்து. ஸோ ஆக மொத்தம் கூட பிறந்தவர்களால் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அது தீரும். ஸோ அவங்க காரியத்தில் வெற்றி உண்டு. 2வது, வேலைக்கு காரகரம் சனி பகவான். வேலை விஷயத்துல 100க்கு 100% மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி உண்டு. அது தனியார் நிறுவனத்தில் வேலையா இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வேலையில் நீங்க எந்த ஒரு வேலையில நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த ஒரு வேலையில 100% வெற்றியை கொடுக்குது இந்த குரு சனி பகவானுடைய தொடர்பு. சரிங்களா? அதுவும் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா வேகம் எடுக்கணும், வேகமாக செயல்பட வேண்டும். இந்த ஒரு நேரத்துல வேலைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது, அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதுறது, டயர்டாகாம கொஞ்சம் கூட தொய்வடையாம திருப்பி நீங்க தேர்வு அட்டெண்ட் பண்றது. ஸோ நீங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில மிகப்பெரிய ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அப்ளை பண்றது. ஸோ வேகத்தோடு செயல்படும் போது அந்த யோகத்தை உங்களால் பெற முடியும். ஏன்னா அந்த குரு சனி தொடர்பு அடுத்த வருஷம் 2026 மார்ச் வரை மட்டுமே. தெளிவா புரிஞ்சுங்க. அப்ப அந்த மார்ச்சுக்குள்ள கொஞ்சம் வேகமாக சுறுசுறுப்போடு செயல்பட்டா மகர ராசிக்காரங்களுக்கு வேலை பெர்மனன்ட் ஆகும். வேலையில் நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும், சான்சஸ் உண்டு. அடுத்தபடியா இந்த ஊர்வாயை அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவறான ஒரு தவறான ஒரு வதந்தியால, ஒரு பொருளையால உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா, உங்களை பற்றியோ உங்க வாழ்க்கை துணையை பற்றியோ தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிரச்சனை இப்ப சரியாகும். தேவையில்லாத பொருளையும் சொல்லலாம், உங்க மேல ஒரு பழி விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படியோட பழிகள் நீங்கும் இந்த ஒரு நேரத்தில். சரிங்களா? தேவையில்லாத வதந்தி அல்லது மற்றவங்களுக்கு ஒரு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டு மற்றவங்களுடைய குடும்ப பிரச்சனையில் மற்றவங்களுடைய பிரச்சனை நீங்க உதவி செய்யறதுக்காக தலையிட்டு இருப்பீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனை நீங்க இப்ப ரிலீவ் அடையிறதுக்கு, விடுதலை அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்தி. அடுத்தபடியாக நோய்க்கு காரகரும் சனி பகவான். இப்போ குருபவனுடைய பார்வை இருக்கிறனால நோயில் வெற்றி உண்டு. ஸோ நோய் கொஞ்சம் குறையும், உடல் ரீதியான பிரச்சனை இப்போ சரியாகும். ஓகேங்களா? காது, மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர்? குரு பகவான் உங்களை மகரத்துக்கு 12ஆம் வீடான தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ வீடு கட்டக்கூடிய, வீடு மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். மகராசிக்காரங்களுக்கு நான் வேற ஊருக்கு நான் போகணும்னு முயற்சி பண்ணுறேன், வீட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டம் சாதகமாக இருக்கும். அப்படி மாறினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அதனால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். சரிங்களா? ஸோ குருனுடைய நேரடி பார்வை மற்றும் சனிவனுடைய தொடர்பு மகர ராசிக்காரங்களுக்கு தங்கம், அடமானத்தில் போன தங்க நகை வீட்டுக்கு வந்து சேரும், மீட்டு வர முடியும். பரிசா, அன்பளிப்பாக அல்லது சீர்வரிசையாக ஏதோ ஒரு வகையில் தங்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வருடத்தில். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக தர்ம கர்மாதிபதி தாரபலம்னு நான் சொன்னேன். வாழ்க்கை துணையால் வருமானமும் வரவும் சொத்தும் பங்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எந்த ஒரு வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவுகள் உங்க பேச்சை கேட்கல, உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க, அவர்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, சங்கடங்கள் அனுப்பிச்சிட்டு இருந்தா அது இப்போ அப்படியே டோட்டலா மாறுது. அவர்களாலே ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது. மேலும் திருமண பாக்கியங்கள் கிடைக்கும். 3ஆம் வீடு அப்படின்றது சிற்றின்ப சுகத்தை குறிக்கும். அப்போ திருமண யோகங்களும் தாம்பத்திய வாழ்க்கையும் இனிமேல் நல்ல விதத்தில் உங்களுக்கு மாறும். சரிங்களா? இது போக திடீர் திருமணம் சொல்லுவோம், அப்படி திடீர் திருமணம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போலதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? குழந்தை பாக்கியம் பெறதுல கணவன் மனைவிக்கிடையே ஏதோ ஒரு குறை இருக்குன்னா அந்த குறை இப்ப சரியாகுங்க. சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் அசையாத சொத்துக்களை உருவாக்கி கொடுப்பாரு சனி பகவான். அந்த முயற்சியில நீங்க தைரியமா இறங்கலாம். சொந்த வீடு மட்டுமல்ல, சொந்தமா நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், சொந்தமா ஒரு கடை நான் கட்டணும், சொந்தமா நான் ஒரு நிலம் வாங்கணும், நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கணும், ஆடு மாடு கோழி வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இதுலலாம் ஒரு நன்மைகள் உண்டு. அதே போல இந்த ஒரு நேரத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வனத்துறை சார்ந்த விஷயங்கள், கால்நடை சார்ந்த விஷயங்கள், ரயில்வே டிபார்ட்மெண்ட், இராணுவத்தில் வேலை, காவல்துறையில் வேலை, இதுக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ மற்றும் நிலக்கரி, நெய்வேலி சுரங்கம் போன்ற இடங்களில் வேலைக்கு முயற்சி பண்றவங்க, இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமா அந்த ஒரு வெளிநாடு முயற்சி அல்லது வேற ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னா அது கிடைக்குங்க. ஸோ தாராளமாக நீங்க முயற்சி பண்ணலாம். குறிப்பிட்ட பெண்களுக்கு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மன ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். ஸோ மாமியார் வீட்டு பிரச்சனைகள் குறையும், அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ குழந்தைகளுக்கு, குறிப்பிட்ட இந்த பிள்ளைகளுக்கு சொல்ற, குழந்தைகளுக்கு சின்ன சின்ன நோய் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும், அந்த நோய் பிரச்சனை இப்ப சரியாகுங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவு நன்மையை கொடுக்கின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். அந்த வழிபாடு குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்குது. அப்போ கண்டிப்பா முருகனுடைய ஆலயங்களுக்கு மண்டவளம், நாட்டு சர்க்கரை போன்ற முருகனுக்கு நெய்வேத்திய சமாச்சாரங்கள்ல நீங்க உபகாரமா, உதவியாக நீங்க வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தெய்வங்களுடைய நெய்வேத்தியத்தில், அதுவும் குறிப்பிட்டு முருகனுடைய ஆலயங்களுக்கு நாட்டு சக்கரை, மண்டவளம் போன்றவற்றை வாங்கி கொடுங்க. அது பெரியதளவு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது போக புற்றுள்ள அம்மனுடைய ஆலயங்களுக்கு சென்று, சரிங்களா, புத்திருள்ள அம்மனுடைய ஆலயங்களுக்கு சென்று சனிக்கிழமை சென்று உங்களால் முடிஞ்ச உழவார பணி பண்ணுங்க, அது பெரியதளவு நன்மை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வழிபாடு பண்ணும்போது மகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் நல்லது நடைபெறும், கெட்டதுலேருந்து நீங்க தப்பிப்பீங்க, தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நல்ல நம்ம மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலுத்தி. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.